குட் மார்னிங் மக்களே. மலேசியாவில் 3வது நாள் நைட்டு பயங்கர டயர்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபோனில் சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ மிட் நைட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்றது என்னாலே எடுக்க முடியல. பட் பக்கத்தில் தான் இருந்தேன்றதுனால சும்மா அப்படியே நடந்து போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி 3வது நாள். என்னமோ தெரில, திரும்பியும் 10 மலை முருகன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், வா வா அப்படின்னு. ஸோ காலையில் ஒரு இடம் போயிட்டு முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சோறு சாப்பிட போகலாம். வந்தாச்சு. 3வது நாள் மலேசியா, 2வது நாள் பத்துகேவு. முருகனை பார்க்கலான்னு. ஆனால் சரியான மழைங்க இங்கே கிடச்ச லோக்கலில். நான் ஏற்கனவே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெயின் கோட்லாம். இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்ட்டு. பட் இங்கே லோக்கலில் இந்த மாதிரி ரொம்ப லேசான துணியில் கொடுக்குறாங்க. ஸோ வந்தாச்சு. மேலே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். செம்ம லக்குங்க. கரெக்டாக அந்த மழை செம்மையாக பெய்யும் பொழுது கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் வழியாக குகைக்குள்ளே தண்ணி விழுகிறதும் வா வேற மாதிரி இருக்குது. என்னமோ படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் இது அமையுமான்னு தெரியல. பட் ஒருவேளை நீங்கள் மலேசியா வந்து மழை பெய்யுது அப்படின்னா வேறு எந்த இது இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அப்படி நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு மணி நேரம் பட்டுக்கு வந்து இதை பார்த்துட்டு போறதுக்கு வந்துருங்க. வேற மாதிரி இருக்கு. ஒயிட் காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கு. இது சாக்லேட்டா? துரியன் ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக துரியனே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீம் தடவை சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாதான். ஸோ பத்துகேவ் வந்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த ஊர் சாப்பாடுங்க, ஹெர்பல் டீ, காஃபி, ஒயிட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சும்மா நடந்து வரலாமே வந்தேன். பின்னாடியே பார்த்தா தெரியும் பாருங்க உங்களுக்கு பத்துகேவ்ஸ். ஸோ சும்மா நடந்து வரலாமே வந்தேன். ஓகே ஃபைன், நீங்கள் ஏதாவது வாங்குறது இருந்தால் வாங்கலாம். எல்லாம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, எனக்கு வேண்டாம். நான் அடுத்த இடத்துக்கு போக போகிறேன். பாய். நாம் அடுத்ததாக போக போகிற இடம் ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ். கோலாலம்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த ஹைலாண்ட்ஸ். இதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல டிராவல் ஆகும். நான் இன்னைக்கு பஸ்ல தான் போக போறேன். என்னோட ஹோட்டல் சென்ட்ரல் மார்க்கெட் பக்கத்துல இருந்துச்சு அப்படிங்கறதால வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே புது சென்ட்ரல் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நான் போயிட்டேன். அங்க இருந்து நிறைய பஸ்ஸுங்க போகுது. வேணும்னா நீங்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல கேட்டீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பக்காவா சொல்லிடுவாங்க. பஸ்ஸுக்கு டிக்கெட்டு 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் உடைய ஹைலைட்டே அதோட கேபிள் கார் தான். அதுக்கும் சேர்த்தே நீங்க இங்கிருந்தே டிக்கெட் வாங்கிக்கலாம். மார்னிங் 7:30 இருந்து ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் பஸ் அப்படின்றது இயக்கப்படுது. இது பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க கார்ல கூட போகலாம். ஆனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு மேல சார்ஜ் பண்ணுவாங்க. என்ன கேட்டா பஸ்ல போறது தாங்க பெஸ்ட். ஸோ நம்ம அடுத்து வந்திருக்கிறது ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ். ஐலாண்டு கிடையாது, தீவு கிடையாது, ஹைலாண்ட்ஸ். இது வந்து ஒரு சைனீஸ் பிஸ்னஸ் மேனோடைய ஒரு பெரிய இடம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 7000 ரூமுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டல் இருக்குன்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் மால் அது இதெல்லாம் தான் இருக்குன்ட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரைவேட்டாகவும் வரலாம், நீங்கள் புக் பண்ணியும் வரலாம். ஸோ இங்கே வந்து ரோப் கார் மூலியமாக தான் போக முடியும். ஸோ அப்படி டிக்கெட் எடுத்து இல்லை ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்தோம்னா உள்ளே வந்துடலாம். பட் பயங்கர மழையாக இருக்குது. 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அளவுக்கு பெரிய இடமா இருக்குன்ட்ருக்காங்க. ஸோ உள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிள் காரில் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஸோ ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து சொல்கிறதுக்கும் நிறையா இருக்குது, காட்டுறதுக்கும் நிறையா இருக்குது. ஸோ நான் நிறைய வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். பேக்ரவுண்டில் இங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் வரலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இங்கே வரணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர முடியாதவங்களுக்கு இதை பார்த்து கண்ணில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியாக பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். சரியா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் இதோடைய இன்னைக்கு சொத்து மதிப்பு 30,000 கோடி ரூபாய்க்கும் மேலே. ஆனால் இதை உருவாக்குனவர் மலேசியாவுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு வந்த ஒரு புலம்பெயர் தொழிலாளி. 1937 வருஷம் 19 வயசு பையனா சீனாவில் தான் பிறந்த ஊரை விட்டு பிழைப்பு தேடி வந்த அந்த பையனோட பேரு தான் லிம் காங் தாங். மலேசியாவுக்கு அப்படி வந்தவர் கிடைச்ச எல்லா வேலையும் பார்த்துருக்கிறாரு. இதுல 1942 மலேசியா மேல ஜப்பான் போர் தொடுத்தப்போ பல முறை சாவை தொட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதனாலயோ என்னவோ வாழ்க்கை மேல இவருக்கு ஒரு மிகப்பெரிய காதல் அப்படின்றது இருந்துச்சு. கட்டடத்துறையில சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த இவரு அவருடைய சின்ன சேமிப்பை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தொடங்குறாரு. 1960களில் மலேசியாவுடைய மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலாவுக்காக போறாரு. அப்போதான் மலைப்பகுதிகளில் மக்கள் தங்கறதுக்கு தேவையான நல்ல ஹோட்டல்ஸ் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அப்பதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மலேசியாவுக்கு சுற்றுலாவுக்காக என்னோட ஹோட்டலுக்கு தான் வரணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவு அவருக்கு வருது. தன்னோட கனவை நிஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையில இருந்த அத்தனை சேமிப்புகளையும் போட்டு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. ஹோட்டல் அமைக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த மலையோட பேரு தான் உலுக்கலி. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்துல இருக்கிற இந்த மலைப்பகுதியில வெப்பநிலை அப்படிங்கிறது 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் தனக்கான இடம் அப்படின்னு முடிவு பண்ணி களமிறங்குறாரு. ஆனா அது ஒன்றும் சாதாரண விஷயமா இல்லை. அடர்த்தியான காடுங்க நிறைஞ்ச பகுதி, எந்த வசதியும் இல்லாத அந்த இடத்துல முதல்ல ரோடு போடணும். அதுக்கான வேலையை தொடங்குறாரு. தொழிலாளர்களோட தொழிலாளியா தினமும் கட்டுமான பணிகள்ல அவருமே ஈடுபடுறாரு. 4 வருஷ கடின உழைப்புக்கு அப்புறமா 1969 வருஷம் மலையோட உச்சிப்பகுதி வரைக்கும் ரோடு போட்டு முடிக்கிறாரு. மலேசியாவுடைய முதல் பிரதமரான துன்கு அப்துல் ரஹ்மானை வச்சு ஹோட்டலுக்கான அடிக்கல் அப்படின்றதையும் நாட்டுறாரு. 2 வருஷத்துல முதல் ஹோட்டல் அப்படிங்கிறதையும் கட்டி முடிக்கிறாரு. மலேசியா இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறதால சூதாட்டம் தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனா அரசாங்கத்தையே கன்வின்ஸ் பண்ணி நாட்டுடைய முதல் சூதாட்ட மையத்தை இங்க அவரு அமைக்கிறாரு. இப்பவும் லைசன்ஸோட இயங்கக்கூடிய ஒரே சூதாட்ட மையம் இதுதான். 6க்கும் அதிகமான ஹோட்டல்ஸ், 3.5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் நீளமான கேபிள் ரோப் கார், இன்டோர் மற்றும் அவுட்டோர்ல இயங்கக்கூடிய மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க் அப்படின்னு பிரம்மாண்டமா பறந்து விரிஞ்சிருக்கு இந்த இடம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல்ல எவ்வளவு அறைகள் இருக்கு தெரியுமா? 7351 அறைகள். உலகத்திலேயே மிகப்பெரிய ஹோட்டல் அப்படின்னா அது இதுதான். உள்ளுக்குள்ளேயே மோனோ ரயில் சர்வீஸ், வால்ட் டிஸ்னியோடைய தீம் பார்க், 10க்கும் அதிகமான ஷாப்பிங் மால், 5000 சீட்டிங் கெப்பாசிட்டியோட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆடிட்டோரியம், பெரிய பெரிய திரையரங்குகள், இன்டர்நேஷனல் ஷோரூம் அப்படின்னு இங்க இல்லாததே கிடையாதுங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறத பார்க்க வேணாமா? வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல? நான் பேசுறது எங்கே கேட்குதா? ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும் பேசுனா நம்ம பேசுறது ஒரு மாதிரி எக்கோ கேட்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனா இல்லை. சைனாக்காரன் தாயா. இங்கே எல்லா மாதிரியான இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஆனால் இதோடைய டிக்கெட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதை விட வெயிட் பண்ணுற நேரம் மினிமம் 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகுது அப்படின்றதுனால என்னுடைய சஜஷன் ஜஸ்ட் இதெல்லாம் கண்ணில் பாருங்கள், என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருங்க.
அப்படியே உங்களுக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா 1-2 ஆக்டிவிட்டீஸில் மட்டும் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா மற்ற இடங்களை உங்களால் பார்க்க முடியாமல் போயிடலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நொறுக்கு தீனிக்குனே தனி செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. அதோடைய ஸ்பெஷாலிட்டி வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான நொறுக்கு தீனிங்க அந்தந்த நாட்டோட ஃப்ளேவர்ஸ்லேயே கிடைக்குது. ஐஸ்கிரீம், டோனட்ஸ், பஃப்ஸ், கேக்குன்னு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஐட்டம் தான். ஆனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதோடைய டேஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 1-2 ஐட்டத்தை மட்டும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய காசு இருக்குன்னா எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நொறுக்கு தீனிக்கு எப்படி தனி செக்ஷன் வச்சிருக்காங்களோ அதை விட 2 மடங்கு பெருசா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னே தனி இடம் வச்சிருக்காங்க. மலேசியாவோட ஆத்தென்டிகேட்டடான எல்லா வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸையும் இந்த ஒரே இடத்துல உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தைவான், கொரியா, ஜப்பான், சீனா, யூரோப் கண்ட்ரிஸ்னு எல்லா நாடுகளோட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் இங்கே நிரம்பி கிடக்கு. ஓப்பன் ஏரியா அப்படிங்கிறதால அதோடைய வாசனையே உங்களுக்கு தனி பசியை கொண்டு வந்துடும். பல இடங்கள்ல அவங்க குக் பண்றத நீங்க நேரடியாகவே பார்க்க முடியும். தாவறது, பறக்கிறது, நீந்துறது, குதிக்கிறதுன்னு எல்லாத்தையும் உங்க பிளேட்ல வச்சு கொடுத்துடுவாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கும் இங்க நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கிறதால கண்டிப்பா பசி வந்துடும். அப்புறம் என்ன, ஒரு புடி பிடிச்சிருங்க. ஜென்டிங் ஐலாண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதோட அந்த லொக்கேஷன், அந்த கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குது. சின்ஸ்வி சைனஸ் கோவில் அதுதான் இதோட பேர். கிட்டத்தட்ட 9 மாடி இருக்கக்கூடிய கோவில். பட் ஆனால் அதோட லொக்கேஷன் பாருங்கள், மேகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு அற்புதமான இடம். நிறைய பேர் வராங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் விஷுவல்ஸாக நிறைய காட்டுறேன். எத்தனை படின்லாம் தெரில, பட் ஆனால் நாக்கு தள்ளிருச்சு. பயங்கர செங்குத்தாக இருந்துச்சு. ஆனால் ஒர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி வியூ. இவ்வளோ நேரம் மூச்சு இறக்கி இறக்க கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒர்த்து. ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் வந்து வெள்ளியங்கிரி மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய மலை ஏறினீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களால் மேகத்தை வந்து கீழே பார்க்க முடியும். ஆனால் மலேசியாவில் இந்த லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்ன, திருப்பதியை விடவே ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கக்கூடிய இடம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரிலாம் இல்லை. ஆனால் இங்கேயே உங்களுக்கு பார்க்க முடியும் நமக்கு கீழே எவ்வளோ மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இந்த சின்ஸ்வி டெம்பிள் வந்து கண்டிப்பாக வாங்க. ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தைங்களாம் கண்டிப்பாக ஏற முடியாது, பயங்கர கஷ்டம். சின்ன பசங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏறி வாங்க. வயசானவங்களும் வரலாம், பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 1/2 an hourக்கு மேலே எடுக்கும். ரொம்ப நெட்டு குத்தலாக இருக்குன்றதுனால நின்று வரணும். பட் ஆனால் ஒர்த்துங்க. இப்படி வெயிட் பண்ணி வர்றது
உண்மையிலுமே ஒர்த்தான விஷயம். ஸோ இங்கே சாக்லேட்ஸ் பயங்கர ஃபேமஸ், மேட் இன் மலேசியா சாக்லேட்ஸு. ஸோ இங்கே ஒரு கடை இருந்துச்சு, டெடி பி அப்படின்னு. ஸோ 50 கிராம் சாக்லேட்ஸ் வந்து 8 ரிங்கெட்டு. ஸோ நீங்கள் வந்து நிறைய வெரைட்டியாக சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொன்று எடுத்துருக்கிறேன், யாருக்கும் தர மாட்டேன், நான் மட்டுமே தான் சாப்பிடுவேன். மலேசியாவில் 3வது நாளும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஜென்டிங் ஹைலாண்ட்ஸில் வந்து நாள் ஃபுல்லாக போச்சு. இந்த சைனீஸ் டெம்பிள் போனோம், திருப்பி நான் லோக்கலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். பயங்கர டயர்டாக இருந்துச்சு. என்னோடய கூகுள் ஆப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னு காட்டுது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய லாங் டேவாக இருந்திருக்கு. பட் ஸ்டில் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். ரூமுக்கு வந்த உடனே நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா குளிச்சாச்சு. வரப்பவே லோக்கல் சாப்பாடு, சைனீஸ் மலாய் சாப்பாடு. இது வந்து எனக்கு பேர் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, நான் உங்களுக்கு கீழே லெட்டரில் போடுறேன். சிக்கன், ஷ்ரிம்ப், ரைஸ், வெஜ்ஜீஸ் வச்சுருக்குது. அடுத்தது ஃபிஷ்ஷு, வெஜ்ஜீஸு. ஃபிஷ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ வெளியே வந்து ஒரு மாதிரி பிஸ்லிங்காக இருக்குது. ராஜா சார் பாட்டு மட்டும்தான் இல்லை, ஃபோனை கட் பண்ணிட்டு சாங் ப்ளே பண்ணிவிட்டு சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன். நாளைக்கு 4வது நாள், இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்ச ராஜா சார் பாட்டை நீங்களும் நினச்சிக்கோங்க. குட் நைட்.